தற்போதைய அண்மை செய்தியாக போதைப் பொருள் பயன்படுத்திய அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னை புரசைவாக்கத்திலும் சென்னை எழும்பூரிலும் முன்னாள் அமைச்சர்கள் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் மாணவரணி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில் போதை பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக மாணவர் அணியினர் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என அறிவித்திருந்தனர். இந்நிலையில நள்ளிரவு நேரத்துல இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறாங்க. இன்று காலை சென்னையில ராஜரத்னம் மைதானம் அருகே திமுகவோட மாணவர் அணி ஆர்ப்பாட்டம் நடக்கவிருந்தது. காலையில இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுகவினரை காவல்துறையினர் அராஜகத்தோடு கைது செய்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில அந்த கைது செய்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மாணவரினோட ஆர்ப்பாட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் என திமுகவினர் தற்போது பல்வேறு பகுதிகளில் இருந்து ராஜரத்னம் மைதானம் வர முற்பட்டனர். இதுல பாத்தீங்கன்னா சென்னை தெற்கு மாவட்டத்தில் அதாவது முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையிலான மாணவர் அணியினர் வரக்கூடிய அந்த ராஜரத்னம் மைதானம் அருகே தாவேக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மாணவர் அணியினரும் காவல்துறையினர் கைது செய்திருந்தாங்க. அதே போன்று சென்னை கிழக்கு மாவட்டத்தினோட சார்பில் சென்னை புரசைவாக்கம் டவுட்டன் சிக்னல் அருகே தற்போது திமுகவினர் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில தற்போது ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுல பாத்தீங்கன்னா மேயர் பிரியா, மாணவர் அணியோட செயலாளர் வீரமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உள்ளிட்டோர் கலந்திருக்கிறாங்க. தமிழர் பிரதேச உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவை தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து தூய சக்தியா அல்லது போதை சக்தியா என்பது உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி அவர்கள் தங்களது கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்து வருகின்றனர். முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ரேவதி. வெளுத்திருச்சு